நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க எப்பமாவது வந்து உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த ப்ராப்ளத்த வந்து ஃபேஸ் பண்ணும்போது, அத வந்து சால்வ் பண்ண முடியாது. ப்ராப்ளத்திலருந்து நம்மளால வந்து வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நத்திங் இன் லைஃப் இஸ் பெர்மனன்ட். இந்த லைஃப்ல வந்து எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. ஈவன் நல்ல விஷயங்களா இருக்கட்டும், இல்ல கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க கஷ்டம்னு நினைக்கக்கூடிய அந்த கவலையா இருக்கட்டும், எதுவுமே வந்து இந்த லைஃப்ல வந்து பெர்மனன்ட் கிடையாது. நான் ஏன் நத்திங் இன் லைஃப் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு, இந்த ஸ்டோரிய வந்து நீங்க முழுவதுமா லிசன் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் ஏ பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7:00 நம்ம பாட்காஸ்ட்ல புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் ஒரு மிக உயர்ந்த மவுண்டெயின், இந்த மலையடி வாரத்துல ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அன்றாடம் தொழில் பண்ணக்கூடிய மக்கள். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கடவுள் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டோம்னா அந்த மிக உயரமாக இருக்கக்கூடிய மவுண்டெயின், அந்த மலை தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்போதுமே வந்து கடவுளாக இருக்குது. இந்த மலை அப்படிங்கிறது மிகவும் உயரமான மலை, ரொம்ப ஸ்ட்ராங்கான மலை, ஆண்டாண்டு காலமாக இல்லாமல் பல வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு மலை. அதனால தான் அந்த கிராம மக்கள் வந்து அந்த மிகவும் உயரமாக இருக்கக்கூடிய அந்த மவுண்டெயினை வந்து தன்னோட கடவுளாக நினச்சிக்கிட்டு வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வருடம் ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று வந்துடுச்சு. அந்த புயலோட மிகப்பெரிய காற்று அடிக்குது. அந்த காற்று அடிக்கும்போது அந்த வானம் எல்லாம் வந்து மேகமூட்டம் வந்து கருகருன்னு ஆகி மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழை தொடர்ந்து பெய்ய ஆரம்பிக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் 2-3 நாட்களை தாண்டி வாரக்கணக்கில் அந்த மழை வந்து தொடர்ந்து பெழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால அந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஏரிகள் எல்லாம் நிறைய ஆரம்பிச்சு கிராம மக்கள் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் தொடர்ந்து அவங்க இருந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தண்ணீர் வந்துடுது. அதனால வந்து தான் கடவுளா வழிபடக்கூடிய அந்த மலை மீது ஏறி நம்ம வந்து தங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாருமே அந்த மலை மீது ஏறி அங்கங்க குடிசை போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவும் அந்த மழை வந்து நிக்கல. மேலே வந்து மேகத்தை பார்க்குறாங்க, அப்பவும் கருகருன்னா இருக்கு, தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. மேகத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு இப்படி தொடர்ந்து நீ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற, எங்களால் கூட இருக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துல கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. தன்னோட கடவுளான அந்த மவுண்டெயின்கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே, மழை எப்போதான் நிற்கும், எங்களால் வந்து தாங்க முடியலை, மழையில எப்போ தான் வந்து நிற்குங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பல வருடங்களாக அமைதியாக இருக்கக்கூடிய அந்த மவுண்டெயின், இந்த மலை வந்து பேச ஆரம்பிக்குது. புயல் வரும் போகும், அதே போல் இந்த புயல் வரும்போது மழையும் வரும் போகும். இந்த புயல் எத்தனையோ இடங்கள்ல வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல எத்தனையோ வருடங்களாக இருக்கிறேன். நான் வந்து எத்தனையோ புயல்களை பார்த்துருக்கிறேன், எவ்வளவோ பெரிய மலைகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன். எல்லாமே வந்து ஒரு நாள் பொழியும், 2 நாள் பொழியும், இல்லை வார கணக்கில் பொழியும். அதற்கு பின்னால் இந்த இது எல்லாமே வந்து நின்றுடும். அதனால வந்து கொஞ்சம் காலம் வந்து பொறுத்து இருக்க. ஆனால் அப்படி பொறுத்து இருக்கும்போது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த புயல் மழைன்னு சொல்லக்கூடிய இந்த அடித்து போகக்கூடிய இந்த காட்டாற்று வெள்ளம் தான் வந்து இந்த மண் வளத்தையே வந்து சரி பண்ணுது. இதனால தான் உங்களால் வந்து விவசாயமும் பண்ண முடியுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்டெயின் பேசுது. இது எல்லாத்தையும் அந்த கிராம மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டு இந்த புயல் எப்போ போகும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல அந்த புயலும் போயிடுது. இந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வற்றிடுது. மீண்டும் பழைய நிலைமையில வந்து அவங்களும் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு தன்னோட பழைய வாழ்க்கையை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கதையில வர மாதிரி தான் லைஃப்ல வந்து நமக்கு வரக்கூடிய கவலைகள், ப்ராப்ளம் எல்லாமே வந்து புயல் மாதிரி, அந்த மிகப்பெரிய பூகம்பம் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எப்படி வந்து கடந்து போகுமோ, இந்த புயல் கரையை கடக்கிற மாதிரி நம்ம லைஃப்ல இருந்து அதுவும் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கும். எல்லாமே வந்து டெம்பரவரி தான், எதுவுமே வந்து பர்மனெண்ட் கிடையாது. புயல், பூகம்பம், இந்த சூறாவளி மாதிரி லைஃப்ல வந்து பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே வரதான் செய்யும். அது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லெசன் இருக்கு. அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஒரு கஷ்டம் வருது, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு லெசன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம், அடுத்த முறை அந்த பிரச்சனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற லெசனை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். எல்லா பிரச்சனைகளுமே வந்து சொல்யூஷனுடைய தான், எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து சொல்யூஷன் இல்லாமல் கிடையாது. ஒரு கூட்டு செய்கிறாங்க அப்படின்னா அதற்கான சாவி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த சொல்யூஷன் என்னங்கிறத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிடணும். லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து டெம்பரவரி தான், அது வந்து பர்மனெண்ட் கிடையாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்.
உங்களுக்காக நான் ஒரு சேலஞ்சு தரேன். நெக்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த டயத்தில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காம, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய லெசன் என்ன, இந்த பிரச்சனையிலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்து டெம்பரவரி தான், இது பர்மனெண்ட் கிடையாது, நத்திங் இன் லைஃப் இஸ் பர்மனெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் வந்து எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் வந்து தாண்டி வாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்ட் பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் எனக்கு நீங்கள் எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். போதும் இணைந்திருங்கள். பவர் ஆப் சொல்லுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.